ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள் சொல்லிட்டு 6th புக்கில் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். ஜஸ்ட் ஒரு 4 பேஜஸ் தான் இருக்கும். அதுலேயும் நான் இம்பார்ட்டண்ட்டாக உள்ள பாயிண்ட்ஸை மட்டும் தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். நான் நம்ம சாய்ஸ் அகாடமி சாரோட புக்கு தான் வாங்கினேன், என்கிட்ட புக் இல்லை. ஸோ அதில் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஓரளவு சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. வாங்க பார்ப்போமா. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமியா. உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா. காலம் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டண்ட், பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, தமிழகத்திலேயும் அதாவது ஹரப்பா மொஹஞ்சதாரோ மாதிரியே நம்ம தமிழ்நாட்டிலையும் சில பண்டைய நகரங்கள் இருக்குது. அதுலேயும் தொன்மையான நகரங்கள் புகழ்பெற்றவையாக விளங்கியிருக்கு. என்னென்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார். பூம்புகார் அப்படின்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? சோழ நாட்டின் துறைமுகம். ஓகேவா? அடுத்து இது இந்த பூம்புகார் எங்கன்னா வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது. ஓகேவா? காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்தில் இன்றைய மயிலாடுதுறை உள்ளது. ஓகேவா? இது காவிரி ஆறோடு கலக்கக்கூடிய இடத்துல தான் இன்றைக்கி உள்ள மயிலாடுதுறை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூம்புகார் துறைமுகம். பூம்புகார் துறைமுகத்துக்கு இன்னும் 2 பேர் இருக்குது, புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம். சோழ அரசர்களோட துறைமுகம் இந்த பூம்புகார் துறைமுகம். சங்ககால நூல்களில் பூம்புகார் துறைமுகத்தை பற்றி எந்த நூல் சொல்லுது அப்படின்னா, பட்டினப்பாளையம், சிலப்பதிகாரம், மணிமேகலை. சிலப்பதிகாரம், ஓகேவா, மணிமேகலை, பட்டினப்பாலை. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்ணகியோட தந்தை பேர் மாநாய்கன். மாநாய்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன். கோவலனின் தந்தை மாசாத்துவான். மாசாத்துவானா பெருவணிகன். மாநாய்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகன். மாசாத்துவான் அப்படின்னா பெருவணிகன். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஷார்ட்கட்டு? கோவலனின் தந்தை மாசாத்துவான், அதாவது பசங்களை அப்பா சாத்திட்டாரு, சாத்துவாங்க, அடி சாத்துவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கோவலன் தந்தை மாசாத்துவான், பெருவணிகன். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? பூம்புகார் நல்ல வணிகர்கள் நிறைஞ்ச பகுதியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த பூம்புகாரில் பார்த்திங்கன்னா, கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் நினச்சாங்கன்னு சொல்லிட்டு பட்டினப்பாளைய நூலில் சொல்லியிருக்காங்க. பட்டினப்பாளையோட ஆசிரியர் கடியலூர் உடுத்திரங்கண்ணனார். அவரோட காலம் 2ஆம் நூற்றாண்டு. அப்போவே இந்த தொன்மையை நம்ம அறியலாம், புகார் நகர் இப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு. அடுத்து குதிரைகள் பார்த்திங்கன்னா கடல் வழியாக இறக்குமதி பண்ணியிருக்காங்க. கருமிளகு இருக்குல்ல, அது தரை வழி மூலமாக இறக்குமதி ஆகிருக்கு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வடமலையிலேருந்து சந்தனம். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வடமலையிலிருந்து தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடலில் முத்து, கிழக்கில் பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் இதெல்லாம் இறக்குமதி ஆகிருக்கு. இதவே மேட்ச்சில் இருக்கும், கேட்டிருக்காங்க. அடுத்து பூம்புகாரில் உள்ள நகர வாழ்வு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தோட புகார் காண்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதில் மட்டும் இல்லை, பட்டினப்பாளையிலையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட கிபி 200 வரை சிறப்பாக இருந்திருக்கு இந்த புகார் நகரம். அதுக்கப்புறம் தான் கடல் கோளால் அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மதுரை அப்படிங்கிறது சங்கம் வளர்த்த நகரம், அது உங்களுக்கே தெரியும். இங்கே யார் யார் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பாண்டியர்கள், சோழர்கள், களப்பிரர்கள், நாயக்கர்கள். மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியில் இந்த நடத்தப்பட்ட அகழாய்வில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பெருமை மதுரைக்கு உண்டான். அந்த தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னா 49 பேர். தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமல் பொருட்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எங்கேருந்து? தொண்டியிலேருந்து மதுரைக்கு அகிலும் சந்தனமும். அது மாதிரி இஸ்ரேல் அரசர் ஒருத்தர் பேர் யாருன்னா சாலமோன். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முத்துக்களை உவரிங்கிற இடத்துலேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காரு. இந்த உவரிங்கிறது எங்கே இருக்குன்னா, பாண்டியர்களோட துறைமுகம் இருக்கிற கொற்கை, அதுக்கு அருகில் தான் இந்த உவரி இருக்குது. அங்கேருந்து இவர் முத்துவை இறக்குமதி பண்ணியிருக்காரு. அடுத்து ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையும் நம்ம மதுரையில் இருந்திருக்கு. இதுலேருந்து என்ன தெரியுது? பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு. இதுவும் ஒரு புகழ் தானே. நெக்ஸ்ட்டு தூங்கா நகரம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நாலங்காடி, அல்லங்காடி. அதாவது நாலங்காடி அப்படின்னா பகல் நேரத்தில், அல்லங்காடின்னா இரவு நேரம். 2 டைமுமே வேறுபாடு இல்லாமல் இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா. அதனால அதுக்கு பேர் தூங்கா நகரம். பெண்கள் எந்தவித பயமும் இன்றி இரவு நேரத்தில் அல்லங்காடியில் பொருட்களை வாங்கி சென்றனர். அந்த அளவிற்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸோட குறிப்புகளில் மதுரையை பற்றி இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம அர்த்த சாஸ்திரம் எழுதியிருப்பார் சாணக்கியர், அவரோட குறிப்புகள்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் யானை கூட செல்கிற அளவுக்கு அகலமான சுரங்கப்பாதை மதுரையில் இருந்திருக்கு.
ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் காஞ்சி பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.